வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பலன்கள். சனி வக்ரம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ர நிலை அடைகிறார். இது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். டாரட் பிரசன்னம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக வேணும். ஒரு பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு ஒரு நேரடியாகவே உங்களுக்கு பதில்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த பிரசன்னம் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நேரடியான பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை, நிறைய பேர் முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முருகனுடைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணுங்க. ஏன்னா எதுவும் தவறுதலாக பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த பிரசன்ன பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடையாது. அதனால் அந்த முருகனுடைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணுங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ அந்த மாற்றங்கள் எல்லாமே நிலையான ஒரு மாற்றங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கு. எதையோ நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. அதாவது சில தேவைகள் இருக்கு. ஆனால் அந்த தேவைகள் நெசசரியா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன தயக்கமும் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் அதிகமாக இருக்கு. அதனால சில இடத்துல நீங்கள் வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மாற்றத்தை செய்ய முடியாமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த சனி வக்ர காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஒன் மேனாக இருந்து சில விஷயங்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்கம் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இடையில உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இழப்புகள் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு அந்த இன்கம் ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதிலிருந்துலாம் நீங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த இன்கம் இஷ்யூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளில் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். புதுதாக திருமணமானவர்கள் கூட கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருமணமான உடனே உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த வேலை இழப்புகள் மூலமாக ஒரு மனதளவில் ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் உங்கள் மனதை போட்டு வருத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் அந்த திருமணத்திற்கு பிறகு நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களை கூட்டு தொழிலாக செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரிவுகள்ன்றது வரும். ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கூட்டு தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை. லாபம் இல்லாத தொழிலை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் விடாப்பிடியாக செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த தொழிலில் எப்படியாவது வருமானம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்கிறீங்க. இன்னும் மேக்சிமம் போனால் அந்த தொழிலை நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு மாதங்கள் ஒரு 4 மாதங்கள் தான் இருக்குது. இந்த சனி வக்ரம் முடிவதுக்குள்ளேயே அந்த தொழிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கும் போது அதிகப்படியான வளர்ச்சியை இந்த கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு புது வாழ்க்கையை, இத்தனை நாள் இந்த தொழிலினுடைய அமைப்பு நமக்கு தெரியாமல் போச்சே, இது நாள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய வருமானத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டோமே, இதனால இந்த ஒரு நிறைய ஒரு மனவேதனைகளும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்கள் சிவபெருமானினுடைய பிரார்த்தனையை அதிகமாக வச்சிருக்கிறீங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. சிவனுக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி கடன்றது வச்சிருப்பீங்க. அதை இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த நேர்த்தி கடன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். புதிதாக திருமணமானவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த 4.5 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இது நாள் வரைக்கும் ஒரு வெறுமையான வாழ்க்கையை சந்தித்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு, ஏன்னா இறந்த உறவுகளே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு புதிய உறவு வருது அப்படின்ற போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வேலையில் உங்களுக்கு அந்த உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளும் சரி, கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கொடுக்கக்கூடிய தொந்தரவும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இருக்காது. அதிலிருந்துலாம் முழுமையாக விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஒர்க்கு அப்படின்றது இந்த 4.5 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வேலை அப்படின்றது அதிக அளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம இப்போது அட் ப்ரெசன்ட் அந்த பிரசனத்தில் டேரட் பிரசனத்தில் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த டேரட் பிரசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.